Hi all, good evening. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல 9th standard English page number 28ல prose unit 2 I can't climb trees anymore ரஸ்கின் பாண்ட் எழுதியிருக்க அந்த prose பத்தி நம்ம பார்க்க போறோம். I can't climb trees anymore by Ruskin Bond. Ruskin Bond, he was born on 19th May 1934. He is an award-winning Indian author of British descent. He is much renowned for his role in promoting children's literature in India. குழந்தைகளுக்கான இருக்கிற லிட்ரேச்சர் அதை ப்ரொமோட் பண்றதுல அவர் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கார். The Indian Council for Child Education has recognized his role in growth of children literature in India. He got Sahitya Academy Award in 1992 for Our Trees Still Grow in Dehra. In the book எழுதியிருக்காரு இல்லையா, Our Trees Still Grow in Dehra. For that he has won Sahitya Academy Award. இந்த வருஷத்துல வாங்கியிருக்கார் 1992ல. He was awarded Padma Shri in 1999 and Padma Bhushan in 2014. பத்மஸ்ரீ வந்து 1999லயும் பத்ம பூஷனை வந்து 2014ல வாங்கியிருக்கார். As a prolific writer, he has written over 500 short stories. 500க்கும் கிட்டத்தட்ட சிறுகதைகள் வந்து அவர் எழுதியிருக்காராம். அது தவிர essays, novels இதெல்லாமும் அவர் எழுதியிருக்கார். His popular novel, The Blue Umbrella, was made into a Hindi film and was awarded the National Film Award for the Best Children's Film in 2007. 2007ல National Film Award வந்து இந்த இவரோட நாவல் ஃபேமஸான ஒரு நூல் ப்ளூ அம்பரெல்லாங்கிறது ஒரு ஹிந்தி படமா பண்ணப்பட்டது. அதுக்கு வந்து இவருக்கு நேஷனல் ஃபிலிம் அவார்ட் 2007ல பெஸ்ட் சில்ட்ரன் ஃபிலிம் கேட்டகரியில அவர் வாங்கியிருக்கார். சரி, moving on to the story. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It hadn't changed much. The old house, built with solid blocks of granite, wasn't altered at all. இந்த கதையில பேசப்படுறவர் வந்து இந்த ஒரு கார்டன் பக்கத்துல இருக்கிற செவர் மேல சாஞ்சின்னு ஒரு வீடை வந்து உத்து பாக்குறார். அது வந்து ஒரு சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட் அதுல வந்து கட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து எந்த வித்தியாசமுமே இல்லை. பட் தேர் வாஸ் அ நியூ அவுட் ஹவுஸ் அண்ட் தேர் வாஸ் அ ஃபியூவர் ட்ரீஸ். அது பக்கத்துல ஆனா ஒரு புதுசா ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கு. அதை சுத்தி ஒரு நிறைய மரங்கள் இருக்கு. He was glad to see that the jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. ஆனா இப்பவும் அதுக்குள்ள ஒரு மாற்றம் என்ன இல்லைன்னா, ஒரு பலாப்பழ மரம் அது வந்து இந்த பில்டிங் ஒட்டினா போலயே இருக்கு. அதோட நிழல் வந்து அந்த சுவர் மேல அது அப்படியே விழுறது. அந்த பில்டிங் மேல இருக்கிற சுவடுல அப்படியே விழுறது. இதுல அவருக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, அவங்க பாட்டி சொன்னது, a blessing rest on the house where the shadow of a tree falls. எந்த ஒரு வீட்டு மேல அந்த மரத்தோட நிழல் விழுதோ அந்த வீடு வந்து ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு அவங்க பாட்டி சொன்னது அவருக்கு வந்து நினைவுக்கு வருது. And so the present owners must also be receiving the tree's blessings. அந்த மரத்தோட ஆசீர்வாதங்கள் இப்ப பிரசண்டா யார் ஓனரா இருக்காரோ அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு இருக்கு. At the spot where he stood, there had once been a turnstile. நம்ம எல்லாரும் சின்ன குழந்தையில இருக்கிறத இந்த வந்து நிறைய இந்த பார்க் பக்கம்னா இது இருந்திருக்கும், விளையாடி இருப்போம். அது வந்து ஒருத்தர் தான் நிக்க முடியும். அது அப்படியே சுத்தி வரும். அது ஆனா வேகமா சுத்தினோம்னா நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்துறா போல இருக்கும். அதே மாதிரிதான் இவருக்கும் சின்ன வயசுல இருக்கிறத he would swing on it, going round and round till he was quite dizzy. மயக்கம் வர வரைக்கும் அவர் சுத்திட்டே இருப்பாராம். Now the turnstile was gone. இப்ப அது இல்ல. The opening walled up. ஒரு செவர் எழுப்பப்பட்டிருக்கு. Tall hollyhocks grew on the other side of the wall. இந்த ஒரு பூச்செடி hollyhocks வந்து அந்த பக்கம் செவடுக்கு அந்த பக்கத்துல வந்து இருந்தது. What are you looking at? It was a disembodied voice at first. என்ன பாக்குற, என்னத்தை பார்த்துட்டு இருக்க, என்ன பாக்குறீங்க அப்படின்னு ஒரு குரல். யார்கிட்ட இருந்து? ஒரு பொண்ணு.
Moments later, a girl stood framed between dark red hollyhocks staring at the man. ஒரு பொண்ணு வந்து பாக்குறாங்க அந்த நபரை. She was only 12 or 13 with lively eyes and long black hair. கருகருன்னு கருவிழி, அது வந்து அவ்வளவு ஒரு உயிருள்ள கண்ணா இருக்கு. ஒரு நிறைய கருகருன்னு முடி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 12ல இருந்து 13 வயசு தான் இருக்கணும். ஐ எம் லுக்கிங் அட் தி ஹவுஸ், இஸ் இட் yours? he asked. நான் அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கேன், அது உன்னோடதா? No, it's my father's. Why? Do you want to buy it? இல்ல, அது என்னுடைய அப்பா. அது ஏன் கேக்குறீங்க? நீங்க அதை வாங்கணுமா? And what does your father do? உங்க அப்பா என்ன பண்றாரு? He is only a colonel. Only a colonel? Well, he should have been a brigadier by now. இப்பவும் கொலோனலா தான் இருக்காராம். ஆனா அவர் வந்து இப்போ வந்து நல்லா வேலை பார்த்திருந்தாருன்னா ஒரு பிரிகேடியரா இருந்திருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. இத கேட்டு அந்த நபர் வந்து சிரிக்கிறார். இட்ஸ் நாட் ஃபன்னி, she said. Even my mommy says he should have been a brigadier. வந்து சிரிக்கிற மாதிரி இங்க ஒண்ணும் இல்ல, எங்க அம்மாவும் இததான் சொல்லுவாங்க, அவர் வந்து பிரிகேடியரா இருக்கணும் அப்படின்னு. It was on the tip of his tongue to make a witty remark. Perhaps that's why he is still a colonel. அதனாலதான் அவர் இன்னும் கொலோனலா இருக்கணும் அந்த ரிமார்க்க சொல்லணும்னு பாக்குறாரு. ஆனா but he did not want to give offense. அந்த பொண்ணை எதிர்க்கிறா போலயோ வந்து அந்த நக்கல் அடிக்கிறா போலயோ அவருக்கு அந்த இடத்துல சொல்லணும்னு தோணல. They stood on either side of the wall appraising each other. அவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கத்தும் அந்த பக்கத்து வால், அந்த செவருக்கு அந்த செவரு பக்கத்துல இவர் நிக்கிறாரு, இந்த செவத்து பக்கத்துல இந்த பொண்ணு நின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. Do you want to buy it? No, he said. Well, she said, if you don't want to buy the house, what are you looking at? நீங்க அந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கலன்னா அப்படி என்ன இருக்கு அந்த வீட்டையே நீங்க உத்து பார்த்துட்டே இருக்கீங்க. I used to live here 25 years ago as a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு சின்ன பையன், அப்புறம் ஒரு பெரிய நபரான and then my grandmother died. அப்புறம் சில நாட்கள்ல வந்து என்னோட பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. and we sold the house and went away. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த வீட்டையும் வித்துட்டு நாங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டோம், அந்த வீட்டை விட்டே நாங்க போயிட்டோம். She was silent for a while, taking in this information. அந்த பொண்ணு சில நேரம் மௌனமா இருந்து இந்த அவர் சொல்ற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கா. Then she said, and you'd like to buy it now, buy it back now, but you don't have the money. He did not look very prosperous. நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்கள்ட்ட போதுமான அளவு பணம் இல்ல போல இருக்கே. பார்த்தா வந்து கொஞ்சம் பணம் இல்லாதவர் போல தோன்றுது அந்த பொண்ணுக்கு. No, I wasn't thinking of buying it back. Wanted to see it again. நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை, அந்த வீடு திருப்பி பார்க்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். How long have you lived in it? Only 3 years, she said. She smiled and said, நீங்க எத்தனை நாளா இருக்கீங்க அப்படின்னு, நீ எத்தனை நாளா இருக்க இந்த வீட்டுல அப்படின்னு அவர் கேக்குறாரு அந்த பொண்ணை பார்த்து. அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்றா, 3 வருஷமா தான் அப்படின்னு. Would you like to come in and look more closely? உள்ள வந்து இன்னும் உள்ள நுழைஞ்சு இன்னும் நல்லா உத்து பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? Wouldn't your parents mind? உங்க அம்மா அப்பா அதை தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு அவர் கேக்குறாரு. They have gone to the club. They won't mind. I'm allowed to bring my friends home, even elderly friends like me அப்படின்னு அவர் கேக்குறாரு. அந்த பொண்ணு சொல்றா, எங்க அம்மா அப்பா வந்து வெளியில போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? கிளப்புக்கு போயிருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு வயதான ஃப்ரெண்ட கூட்டின்னு வந்தாலுமே தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு அவர் கேக்குறாரு. How old are you? Oh, just middle age, but feeling young today. உங்களுக்கு எவ்வளவு வயசாருது அப்படின்னு அந்த பொண்ணு அவரை பார்த்து கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, நான் வந்து நடு வயசுக்காரர் தான், ஆனா மனதளவுல நான் வந்து ஒரு சின்ன பையனா நான் நினைச்சுக்கிறேன். And to prove it, he decided he climbed over the wall instead of going round to the gate. அந்த கேட்டை சுத்தி வந்து அந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சுக்காம அவர் என்ன பண்ணாராம், தான் வந்து இன்னும் சின்ன பையனா தான் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக அவர் வந்து அந்த சுவர் ஏறி குதிக்கிறாரு. சுத்தின்னு போலாம், ஆனா அவர் இந்த சூழ்நிலையில போல, அவர் அப்படியே சுவர் ஏறி குதிக்கிறாரு.
He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டு அவர் அந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. முடியலல்ல, நடு வயசாயிடுச்சு, சின்ன பையனா இருந்தா டக்குன்னு ஏறி குதிச்சிடலாம். ஆனா அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் வந்து நடு வயதுக்காரர் தான், பட் ஐ எம் ஃபீலிங் யங் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. டு ப்ரூவ் இட் அவர் வந்து இந்த சுவர் ஏறி குதிக்கிறாரு. ஆனா முடியல வயசானதுனால. அதனால என்ன பண்றாரு, ஒரு பெருமூச்சு விட்டு அது மேல அப்படியே உட்காந்துக்கிறாரு அந்த சுவர் மேல. மிடில் ஏஜ் மேன் ஆன் த ஃபிளைங் ட்ரபீஸ் he muttered to himself. ட்ரபீஸ் அப்படின்னா அது வந்து ஒரு ஹாரிசான்டல் பார் ஹேங்கிங் பை 2 ropes and free to swing used by acrobats in a circus. இந்த சர்க்கஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ஹாரிசான்டலா, அதை பிடிச்சு வந்து அவங்க தொங்குவாங்க. ஒரு ஸ்விங் மாதிரி இருக்கும், அதுல தொங்குவாங்க. அதுதான் வந்து ட்ரபீஸ் அப்படின்னு சொல்லப்படுறது. ஐ ஹெல்ப் யூ ஷி செட் அண்ட் கேவ் ஹிம் ஹர் ஹேண்ட். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கை கொடுக்குறா. He slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அவர் வந்து என்ன பண்றாரு, அந்த கிரிப்பு கிடைக்காம கீழே விழுந்துறாரு. ஸ்லிதர்ட் அப்படின்னா ஸ்லைட் ஆர் ஸ்லிப் அன்ஸ்டெடிலி ஆன் அ லூஸ் ஆர் ஸ்லிப்பரி சர்ஃபேஸ். அப்படியே வழுக்கி அப்படியே கீழே விழுந்துடுறாரு அந்த கிரிப் இல்லாததுனால. எங்க விழுறாரு, ஸ்டெம் ஆஃப் அ ஹோலிஹாக். அந்த ஹோலிஹாக்கோட அந்த பூச்செண்டு மேல இருக்கிற அந்த ஸ்டெம் மேல அப்படியே விழுந்துடுறாரு. ஷேட்டரிங், அப்படியே ஷேட்டர்னா உடஞ்சு போறது, சுக்குநூறா அதை வந்து உடஞ்சு தானே ஷேட்டர்னு சொல்லுவோம். அந்த ஹோலிஹாக் ஸ்டெம் மேல அப்படி விழுந்துடுறாரு. as they walked across the grass he spotted a stone bench under a mango tree. ஒரு மாமரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பெஞ்ச் அவர் பாக்குறாரு. எப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு கிராஸ் புல்வெளியில நடந்து போறது, இந்த ஒரு ஸ்டோன் பெஞ்ச் ஒரு மாமரத்துக்கு அடியில இருக்கு, அதை பாக்குறாரு. இட் வாஸ் த பெஞ்ச் ஆன் விச் ஹிஸ் கிராண்ட்மதர் யூஸ் டு ரெஸ்ட். இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த பெஞ்ச்ல தான் இவரோட பாட்டி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களாம். எப்போ அந்த ரோஸ் புஷஸ வந்து இந்த ரோஜா செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ட்ரிம் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து ஏன் அதை ட்ரிம் பண்ணுவாங்கன்னா, அப்பதான் ஒரு குறிப்பிட்ட உயரம் கொஞ்சம் மேல மேல வளரணும்னா அதை ட்ரிம் பண்ணி விட்டாதான், கட் பண்ணி விட்டாதான் அது வளரும். அதெல்லாம் கட் பண்ணி இந்த போகன் வில்லாங்கிறதும் ஒரு வந்து ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. அதுவும் ஒரு விதமான செடி. இத வந்து நறுக்கிட்டு இவங்களுக்கு வந்து டயர்ட் ஆயிடுமா, யாருக்கு, இந்த பாட்டிக்கு. அப்ப வந்து இந்த பெஞ்சில தான் வந்து ரெஸ்ட் எடுத்துனாங்களாம். லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் he said, I don't want to go inside. நம்ம இங்கேயே உட்காந்துக்கலாம், உள்ள போகணும்னு எனக்கு தோணல. she sat beside him on the bench. அந்த பொண்ணும் அவர் பக்கத்துல உட்காந்துண்டா. They were silent for some time. The man closed his eyes and remembered other times the music of a piano. அவர் வந்து சித்த நேரம் உட்கார்ந்துக்கிறாரு, உட்கார்ந்து அமைதியா இருக்காரு. கண்ணை மூடிட்டு பார்த்தா அவருக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. அந்த நினைவுகள்ல என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னா, இந்த பியானோவோட சத்தம், மென்மையான அந்த மியூசிக், அது வந்து ஞாபகத்துக்கு வருது. சைனிங் ஆஃப் அ கிராண்ட் ஃபாதர் கிளாக், இந்த டங் டங் அந்த பழைய நாளத்துக்கு கடிகாரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இப்படி அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த சத்தம் வந்து அவருக்கு கேக்குது. த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் பர்கரிகர்ஸ் ஆன் த வெராண்டா. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆஸ்திரேலியன் பேர்ட். அது வந்து ஒரு ஸ்மால் ஆஸ்திரேலியன் பேர்ட் ஆஃப் அ பேரட் ஃபேமிலி. இந்த கிளி கூட்டத்தை சேர்ந்த ஒரு பறவை தான், அந்த கிளி ஃபேமிலியில சேர்ந்த ஒரு பறவை. அது வந்து இந்த வராண்டால வச்சிருந்தாங்க. அந்த சத்தம், அந்த பறவைகள் எல்லாம் முணுமுணுத்துனே இருக்கும்ல, கீ 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 கீன்னு அப்படின்னு, அந்த மாதிரி சத்தம் எல்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வரலாம். இந்த பியானோட சத்தம், மென்மையான மியூசிக், இல்லாட்டி இந்த இன்னொன்னு வந்து அவருக்கு தாத்தாவோட கடிகாரத்துல வந்த சத்தம், இந்த பறவைகளோட வராண்டால உட்கார்ந்து இருந்த போது இந்த சத்தம், இல்ல அவர் தாத்தா அந்த காரை ஸ்டார்ட் பண்றத ஒரு சத்தம் அப்படின்னு அந்த சத்தம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவருக்கு வந்து நினைவுக்கு வருதான். I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. அப்படியே அவர் கண் விழிச்சு சொல்றாராம், நான் அப்பெல்லாம் வந்து இந்த பலாப்பழ மரத்தை வந்து நான் ஏறினேன், I used to climb அப்படின்னு சொல்றாரு. தன்னோட பழைய நாள ஞாபகங்கள் வந்து அவர் அந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. A flying trapeze is a circus act in which people swing
சாரி. A flying trapeze is a circus act in which people swing from one end of the circus tent on rope. Do you want to climb it again? My parents won't mind. No, no, not after climbing the garden wall. Let's just sit here for a few minutes and talk. I mentioned the jackfruit tree because it was my favorite place. இந்த இடத்துல ஏன் அந்த பலாப்பழ மரத்தை பத்தி சொல்றாருன்னா அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சமான இடமா அதுதான். Do you see that thick branch stretching out over the roof? அந்த தடியா இருக்கிற அந்த மர கிளைய வந்து உன்னால அந்த ரூஃப் மேல இருக்கிறத வந்து உன்னால பார்க்க முடியுதா? Half way along it there's a small hollow in which I used to keep some of my treasures. அந்த மரத்துல வந்து ஒரு ஹாலோ, ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அதுக்குள்ளதான் நான் என்னோட ட்ரெஷர்ஸ், என்னோட பொக்கிஷங்கள்லாம் நான் வச்சிருந்தேன். என்ன மாதிரியான பொக்கிஷங்கள்? ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள், ரொம்ப முக்கியமானதோ இல்ல ரொம்ப விலை அதிகமா இருக்கிற ஒரு பொருளாவோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடையாது. இந்த கோலி குண்டு, மார்பிள் சைட் ஒன், புக் ஐ வாசன்ட் சப்போஸ் டு ரீட், நான் ஒரு படிக்க கூடாத அந்த புஸ்தகங்கள் அதெல்லாம் அதுல நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். அதை தவிர வேற என்ன வச்சிருந்தாராம்? a few old coins I had collected. சிறு நாணயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் அவர் கலெக்ட் பண்ணதெல்லாம் அதுல வச்சிருந்தாரு. இவர் இந்த மரத்தோட ஹாலோல என்னெல்லாம் வச்சிருந்தாரு? இந்த கோலி குண்டு, இந்த புஸ்தகங்கள், படிக்க கூடாதுன்னு நினைச்சிருந்த அந்த புஸ்தகம், சில நாணயங்கள் அவர் சேகரிச்சு வச்சிருந்தது, அது எல்லாமே அந்த ஹாலோக்குள்ள வச்சிருக்காரு. Things came and went. I was a bit of a crow, you know, collecting bright things and putting them away. There was my grandfather's iron cross. அங்க வந்து எங்க தாத்தாவோட அந்த ஒரு அயன் கிராஸ் இருந்தது, silver. Well, not my grandfather's exactly, because he was British and the Iron Cross was a German decoration awarded for bravery during the war. இது வந்து அந்த என்னுடைய தாத்தாவோடது எக்ஸாக்ட்லி கிடையாது, ஏன்னா அவர் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரர். ஆனா இந்த அயன் கிராஸ் வந்து யார் கொடுத்தாங்கன்னா ஜெர்மன்ஸ். அவர் வந்து ஒரு அவார்டா, அவங்க வந்து ஒரு அவார்டா இவரோட பிரேவரிக்கு, இந்த வார், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் போது இவரோட தாத்தாக்கு வந்து கொடுக்கப்பட்டது. எப்போ இவரோட தாத்தா வந்து பிரான்ஸ்ல வந்து போராடின போது. he got it from a German soldier. ஒரு ஜெர்மன் சோல்ஜர்ட்ட இருந்து இவருக்கு இது கிடைச்சிருக்கு. Do you still have it? No, he said, looking her in the eyes. இப்போ வச்சிருக்கீங்களா அத? இல்ல இப்ப என்கிட்ட இல்ல அப்படின்னு அவர் வந்து அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து சொல்றாரு. I left it in the jackfruit tree. நான் அந்த மரத்திலேயே வச்சிட்டேன். You left it in the tree? Yes, I was so excited at the time, packing and saying goodbye to the people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about it. நான் வந்து வெளியில போறேன், அந்த ஷிப்ல வந்து செயில் ஆக போறேங்கிற நினைப்புல என்ன பண்ணிட்டேன், எல்லா ஞாபகார்த்தமான பொருளையும் இந்த இதுல விட்டுட்டு போயிட்டேன். இதுல இந்த மரத்துல. She quietly said, it may still be there in the hollow part of the branch. இன்னும் இருக்கலாம் அந்த மரத்தோட அந்த hollow partல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. Yes, he said, it's 25 years, but it may still be there unless someone else found it. இப்பவும் இருக்கலாம், 25 வருஷம் ஆனா என்ன, ஆனாலும் இப்போ அது இருக்கலாம். இப்பவும் ஒருத்தரும் எடுக்காம இருந்தாங்கன்னா அந்த மாதிரி அவர் சொல்றாரு. இப்பவும் யாரும் அதை எடுக்கலைன்னா 25 வருஷமா எப்படி இருந்ததோ அதே போல இப்பவும் அந்த ஹாலோ பிரான்ச் அதுக்குள்ள இருக்கும். would you like to go and look? நீங்க இப்ப அத போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு அந்த நபரை பார்த்து கேக்குறா. I can't climb trees anymore. என்னால இனிமேலாம் மரத்தெல்லாம் ஏறலாம் முடியவே முடியாது. You can't, I will go and see. உங்களால முடியலன்னா நான் போய் பாக்குறேன். You just sit here and wait for me. I found it, she cried. I found something. நீங்க செத்த நேரம் இருங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சத்தமா சொல்லிட்டு வரா. இங்க பாருங்க, நான் என்ன பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு பொண்ணு காட்டுறா. வெறுங்காலோட ஓடி வரா, மூச்சு இறைக்க ஓடி வந்து என்ன பண்றான்னா அந்த ஓல்டு மெடல். அண்ட் நவ் barefoot she ran breathlessly. மூச்சு வாங்க ஓடி வந்து அந்த நபர்கிட்ட ஓடி வந்து she outstretched a hand, ரஸ்டி ஓல்ட் மெடல். இந்த ஓல்ட் மெடலை வந்து காட்டுறா.
இந்த துரு புடிச்சு போயிருந்த அந்த ஓல்ட் மெடல் அதை வந்து அவ வந்து அந்த நபர்கிட்ட காட்டுறா. Yes, he said, it's 25 years, but it may still be there unless someone else found it. No, you keep it. It's yours. இது உங்களோட தான், நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. எப்ப சொல்றான்னா, இது அந்த பொண்ணு வந்து தேடி கண்டுபிடிச்சு சொல்றா இல்லையா, ஓடி வேகமா ஓடி போயிட்டு கொண்டு வரா இல்லையா, அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா இவரோட கையில கொடுத்துடுற. நோ, இட் யூ கீப் இட், இட்ஸ் யார்ஸ் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து இவரை பார்த்து சொல்றா. பட் இட் குட் ஹவ் ரிமைன் இன் த ட்ரீ ஃபார் another 25 years if you hadn't climbed up to look for it. அது இன்னும் 25 வருஷம் இருந்திருக்கும், நீ அந்த மரத்து மேல ஏறி ஏறி இறங்கி அதை எடுக்காம இருந்தேன்னா இப்ப இது வரைக்கும் எப்படி இருந்தோ இதே போலயே அந்த ட்ரீலயே அது இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த பொண்ணை பார்த்து. பட் if you hadn't come back again on the right day at the right time and with the right person, he said, getting up and placing the medal in her hands, it wasn't the cross I came for, it was my youth. நான் இந்த பொருளுக்காக நான் திருப்பி வரல இந்த இடத்துக்கு, நான் என்னோட சின்ன வயசு, என்னோட நினைவுகள், my youth, it was for my youth that I came in அப்படின்னு அந்த நபர் சொல்றாரு இந்த பொண்ணுட்ட. இந்த கிராஸுக்கு, இந்த அயன் கிராஸ் இவர் தாத்தா வாங்கினார் சொன்னார், அது வந்து இந்த மரத்துல ஒளிச்சு வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுக்காக நான் வரல, நான் என்னோட சின்ன வயது ஞாபகங்கள் நினைவுடுறதுக்காக நான் வந்திருக்கேன், நினைவுபடுத்திக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இந்த நபர் வந்து பொண்ணை பார்த்து சொல்றா. She didn't understand that, but she walked with him to the gate and waited. Where the road turned, he looked back and waved to her. அந்த பொண்ணுக்கு வந்து அவர் என்ன சொல்றாருங்கிறது புரியல. ஆனா என்ன பண்றா, அந்த பையன் அந்த நபரோடைய கேட் வரைக்கும் நடந்து வந்து கொஞ்ச நேரம் அங்கேயே காத்துட்டு இருக்கா. அந்த ரோடு வந்து திரும்புற இடம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அவர் நேரம் நடந்து போறாரு. அப்புறம் ஒரு இடத்துல திரும்புறாரு இல்லையா, அப்ப வந்து என்ன பண்றாரு, இந்த பொண்ணை பார்த்து கை காட்டுறாரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. Then he quickened his steps and moved briskly towards the bus stop. அவர் வந்து இப்ப வந்து என்ன பண்றாரு, அது வரைக்கும் பொறுமையா நடந்து போயிருந்தவர் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட நோக்கி போறத வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. There was bright lines in his step and something cried aloud in his heart. Sprightliness, sorry, the word is sprightliness அப்படின்னா லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. இத்தனை நேரம் எப்படி அவர் வந்து கொஞ்சம் சோகமா பொறுமையா நடந்து வந்தாரோ, இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிரிஸ்கா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேக வேக வேகமா ஸ்டெப் போட்டு நடந்து. ஆனா தன்னோட மனசு வந்து அழுறுது. The mango scented summer breeze made the blood curls in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. அந்த மாமரத்துல இருந்து அந்த கோடை நாள்ல அடிச்ச காத்து வந்து அவரோட ரத்தத்துக்குள்ளேயே அப்படியே அந்த ஊறி போயிருக்கு அந்த நினைவுகள்லாம். ஆனா இப்ப வந்து நம்மளால அந்த மரத்தை ஏற முடியலையே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான், அது வந்து அவரால் மறக்கவே முடியல. இதுதான் இந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர்ல இவரோட பால்ய பருவத்துல இருந்த அந்த நினைவுகள், அதை ஞாபகம் மூட்டுறதுக்காக அவர் அந்த வீடு கிட்ட வந்து பாக்குறாரு. அந்த நினைவுகள்லாம் அவர் வந்து ஞாபகப்படுத்தி பாத்துக்கிறார். இதுதான் ஐ கேனாட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற ப்ரோஸ். ரஸ்கின் பாண்ட் எழுதின ப்ரோஸை வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இந்த ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அந்த கதையை பார்த்தோம் இல்லையா, இதோட சம்மரியை வந்து நான் ஒரு மாதிரி பிக்சரிஸ்டிக்கா கொண்டு வந்திருக்கேன். சட்டுன்னு ஒரு சம்மரியா நம்ம பாக்குறோம்னா அப்படின்னு கொஞ்சம் ஈஸியா ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ரிவைஸ் பண்றோம் பரீட்சைக்கு முன்னாடினா எப்படி நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம், இந்த கதை என்ன சொல்ல வருது, என்ன சம்மரி அப்படிங்கறத நான் அந்த போர்ட்ல எழுதியிருப்பேன். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர், ரிட்டன் பை ரஸ்கின் பாண்ட். இது வந்து இந்த
கதையில என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம பால்ய பருவத்தோட முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட் டேஸ். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அ கேரக்டர் ஆஃப் அ பர்சன். நம்மளோட பால்ய பருவத்துல இருக்கிற நினைவுகள்லாம் நம்மளோட கேரக்டரை பத்தி அது சொல்ல வரும் அப்படின்னு பாக்குறோம். இதுல வந்து ஒரு நபர் வந்து இந்த வீடு பாக்குறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இட் பிரிங்ஸ் அபவுட் த நாஸ்டாலஜிக் மெமரிஸ், மறக்க முடியாத நினைவுகள் அதை வந்து கொண்டு வருது. நாஸ்டாலஜிக் மெமரிஸ்னா மறக்க முடியாத நினைவுகள். அப்புறம் இந்த கதையில என்ன ஆகுது, இந்த ஒரு நபர் ஒரு பொண்ணோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறார். அப்ப என்ன ஆகுது, அவருக்கு வந்து அந்த அவரோட பாட்டி வீடு, அந்த பழைய பங்களா அது வந்து பாக்குறார். அவர் வந்து அந்த வீட்டுலதான் சம்மர் வெக்கேஷன் போது டைம் வந்து மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கார். ஸோ அதுக்காக தான் he watched the bungalow, whose bungalow it was his grandmother's bungalow, and he used to spend his time during the summer vacation. Spend time, அதுதான் இந்த கிளாக் மாதிரி ஒன்று வரைஞ்சிருப்பேன். spend summer vacation over there. ஆனா இப்ப இந்த வீடு பாட்டி வீட்டுல அவர் வந்து கழிச்ச சம்மர் கோடை நாட்களை இப்ப வந்து அவர் நினைவுபடுத்திக்கிறார். ஏன்னா அந்த வீடு வந்து வித்து போயிடுது. யாருக்கு வித்து போயிடுது அப்படின்னா, ஒரு கொலோனல் அவர் தான் வாங்கியிருக்கார். இதை வந்து யார் சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு இவர் பார்த்து பேசுறாரு இல்லையா, அந்த வீடையே உத்து பார்த்துருந்த போது இந்த பொண்ணை பார்த்து கேட்கிறாரு, இப்ப யாரோட வீடு அப்படின்னு கேட்கறத, இது எங்க அப்பாவோட தான், அவர் வந்து ஒரு கொலோனல் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அந்த வீடு பக்கத்துல என்ன இருக்கு, அந்த வீடு பக்கத்துல மரம். அந்த மரம், அந்த வீடுக்கு பின்னாடி ஒரு அவுட் ஹவுஸ், அதை சுத்தியூர நிறைய மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள்ல அவருக்கு மறக்க முடியாத ஒரு மரம் தான் இந்த பலாப்பழ மரம். அதுல வந்து நிறைய பலாப்பழம் இருக்கும். கிட்டத்தட்ட அது 40 வருஷம் பழமையான மரம். அவருக்கு இதுல என்ன நினைவு வருதுன்னா, அவர் அப்படியே பேசினே அந்த பொண்ணுகிட்ட போறது, அவர் சொல்றார், இந்த மரத்துலதான் நிறைய பொக்கிஷங்கள்லாம் வச்சிருக்கேன். என்ன மாதிரி பொக்கிஷங்கள்லாம் வச்சிருந்தாரு, இந்த கோலி குண்டு, நாணயங்கள், அந்த அயன் கிராஸ் அவங்க தாத்தாக்கு வந்து கிடைச்சது, ஜெர்மன் சோல்ஜர்ல இருந்து கிடைச்ச அந்த பரிசு, இது எல்லாத்தையுமே அந்த மரத்தோட ஹாலோ பிரான்ச்ல வந்து பதுக்கி வைக்கிறார். ஒருவேளை இந்த இதை எடுக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தோன்றுது. அவர் என்ன பண்றாரு, இல்ல என்னோட பழைய ஞாபகங்களை வந்து நான் கொண்டு வர்றதுக்கு, என்னோட சின்ன என்னோட பால்ய பருவத்தை வந்து நினைவுபடுத்திக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற போல அந்த அவர் சொல்றார். இந்த பொண்ணுக்கு வந்து இவரோட கதையை கேட்கறத என்ன பண்றா, நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய் அதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த அயன் கிராஸ் அதை வந்து கொண்டு வரா. ஆனா இதுக்காக தான் நான் இங்க வரல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்டயே அவர் திருப்பி கொடுத்துடுறார். அந்த இடத்த விட்டு அவர் அப்படியே நகர்ந்து போயிடுறார். தன்னோட நினைவுகள் வந்து ஞாபகப்படுத்திட்டு இந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறார். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். இதுதான் இந்த கதையில நம்ம பார்க்கப்பட்டது. யாருக்காச்சும் டவுட் இருக்கா இந்த கதையில ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர்ல? சம்மரியை தான் நான் ஒரு பிக்டோரியலா போட்டிருப்பேன். ஸோ தட் நமக்கு சம்மரியா பார்க்கறத டக்குன்னு ரிவைஸ் பண்றத ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இந்த பாடம் வந்து பேஜ் நம்பர் 28 நம்ம இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, திருப்பும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். இதோட நான் கிளாஸ நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரை நம்ம வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.